இன்னைக்கு ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்கிற வாராகி அம்மனுடைய நவராத்திரியில் 5வது நாள். வாராகி அம்மனுக்கு ரொம்பவே உகந்த நன்னாள். இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரமும் அந்த காயத்ரி மந்திரத்தோட விளக்கத்தையும். முன்னாடி சாத்தில் போட்ட வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரத்துக்கு கார்த்திக் அப்படிங்கிறவர் அர்த்தம் சொல்ல சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காகவும் எல்லாருக்காகவும் நான் இந்த வீடியோ போடுறேன். வாராகி அம்மனை நம்ம தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றதுனால நம்மளை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நமக்கு நன்மை நடக்கும். அதே போல் நம்ம நல்லது செய்யும் போது வாராகி அம்மன் ஒரு நல்ல தாயாகவும் நல்ல குருவாகவும் இருந்து நம்மளை வழிகாட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தர்மத்துப்படி நடக்கிற சக்தியையும் வாராகி அம்மன் தருவாங்க. இப்போ நம்ம வாராகி அம்மனுடைய அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய விளக்கத்தையும் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மந்திரம்: ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹால அஸ்தாயை தீமஹே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இதில் ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம். அதுதான் வேதங்களுக்கு எல்லாமே ஆதாரமானது. அதுக்கப்புறம் ஷாமலாயை, ஷாமலம் அப்படின்னா கிளி பச்சை அப்படின்னு அர்த்தம். அதாவது வாராகி அம்மன் ஆனப்பட்டவங்க கிளி பச்சை நிறத்தில் இருப்பாங்க. பச்சை நிறத்துக்கு செம்மை, வளமை இது எல்லாமே குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் பச்சை நிறத்துக்கு எல்லா விதமான கஷ்டத்தை குணப்படுத்துகிற சக்தியும் இருக்குது. அதனால வாராகி அம்மன் பச்சை நிறத்தில் காட்சி அளிப்பாங்க. வித்மஹே அப்படின்னா தியானிக்கிறேன் அப்படின்ட்டு அர்த்தம். பச்சை நிற திருமேனி உடைய அம்பாளை தியானிக்கிறேன். ஹால அஸ்தாயை தீமஹே. ஹாலம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஏற்கலப்பை. ஏற்கலப்பை எப்படி பூமியை பிளந்து நல்ல செடிகளுக்கு ஒரு வழிகாட்டுதோ அதே போல் வாராகியம்மன் ஆனப்பட்டவங்க நம்மளுடைய கர்ம வினையை உடைச்சி நமக்கு நல்வழி காட்டுவாங்க. ஹால அஸ்தாயை தீமஹே அதாவது நம்மளுடைய கர்ம வினையை உடைச்சி நமக்கு நல்ல ஒரு பலனை தரதுனால வாராகி அம்மன் ஏற்கலப்பையை கையில் ஏந்தி இருக்கிறாங்க. தீமஹே அப்படின்னா அறிந்து கொள்வோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஏற்கலப்பையை ஏந்திய அந்த அம்பிகையை அறிந்து கொள்வோம். தன்னோ வாராகி பிரச்சோதயாத். அந்த வாராகி அம்மன் நம்மளை வழிநடத்தட்டும் அப்படின்ட்டு அர்த்தம். இதை நம்ம தினமும் சாயங்காலம் சூரியன் மறைஞ்சிட்ட பிறகு இந்த காயத்ரி மந்திரத்தை கிழக்கு நோக்கியோ இல்லை தெற்கு நோக்கி சொல்கிறது ரொம்பவே விசேஷம். வாராகி அம்மனை தவிர வேறு எந்த ஒரு தேவதைக்கும் தெற்கு நோக்கி நம்ம சொல்லக்கூடாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.